வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதனால இப்ப அவ பேசுறதெல்லாம் நினைச்சு நீ மனசுல எதுவும் ஏத்திக்காத. திரும்ப அவகிட்ட போய் ஒரு தடவை பேசி பாருடா. எப்படிமா? என்னால அவங்க முகத்தை திரும்ப பார்க்க முடியாதுமா. எனக்கே என்ன நினைச்சு அசிங்கமா இருக்குமா? இத பரவாசு, ஒரு விஷயத்துல தயங்கி நின்னா எந்த பிரச்சனையுமே கடக்க முடியாதுடா. நீ மறுபடியும் வினோதினி கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லு. கண்டிப்பா அவ புரிஞ்சுக்குவாடா. இல்லன்னா நான் வேணா அவகிட்ட பேசி பார்க்கட்டுமா? இல்லம்மா, இது சரியா வராது. அப்ப நீ பேசுடா வாசு. இங்க பாரு, பேசி சரி பண்ணா தீராத விஷயம் எதுவுமே இல்லடா. எல்லா முயற்சியுமே முதல் தடவை ஜெயிக்கிறது இல்ல. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணணும். பேசுடா வாசு. வினோ, என்னம்மா தலைவலிக்குதுன்னு காஃபி கேட்ட, இங்க வந்து நின்று அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? இந்த காஃபி குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடுப்போம். என்னம்மா ஆச்சு? அத்தை, இன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நீயா தப்பு பண்ணிட்டியா? நம்புற மாதிரி இல்லையம்மா. அப்படி என்னம்மா தப்பு பண்ண? திவ்யாவோட அப்பா கிட்ட கோவமா நடந்துகிட்டேன். என்னம்மா சொல்ற? வாசு தம்பிக்கிட்டயா? என்ன வினோ நடந்துச்சு? திவ்யா எங்களுக்கு தான் சொந்தம்னு அவங்க தாத்தா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காராம். என்ன வினோ சொல்ற? இது என்ன அநியாயமா இருக்கு? கூட வாழவும் மாட்டேன், நிம்மதியா வாழ விடவும் மாட்டேன்னா எப்படி? எதுவுமே வேணான்னு விட்டுட்டு போனவளுக்கு இப்ப எங்க இருந்து பொத்துக்கிட்டு வந்துச்சான் புள்ள பாசம்? அம்மாக்காரி துணை இல்லாம ஒரு ஆம்பளை கண்ணும் கருத்துமா தன் பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காரு. அந்த தம்பியோட உலகமே அந்த பொண்ணு தானேம்மா. அதை பறிச்சுக்கிட்டு போகணும்னு நினைச்சா எப்படி வினோ? இத கேட்டதும் இந்த தம்பி மனசு எப்படி பதறி போயிருக்கும். இப்ப என்ன பண்ண போறாங்களா? இவங்களும் பிள்ளைய தர முடியாதுன்னு பதிலுக்கு கேஸ் போட்டாங்களா இல்லையா? அது விஷயமா தான் திவ்யாவோட அப்பா வக்கீல பார்த்துட்டு என்ன பார்க்க வந்தாரு. சரி, வக்கீல் என்ன சொன்னாங்களா? இந்த வயசுல திவ்யாவுக்கு ஒரு அம்மா இருக்கணுமா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாதான் திவ்யாவை அவங்க சட்டப்படி பிரிக்க முடியாதாம். அதனால திவ்யாவோட அப்பா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரு. அதுக்கு நீ என்னம்மா சொன்ன? சரின்னு தானே சொன்ன? இல்லத்த, உங்களுக்கு அவசரம்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்ப நான் அந்த மனநிலையில இல்ல, என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு முகத்துல அடிச்ச மாதிரி பட்டுன்னு சொல்லிட்டேன். என்ன வினோ, ஏம்மா அப்படி சொன்ன? அந்த தம்பி எங்க புள்ளைய பறி கொடுத்துருவோமோங்கிற தவிப்புல உன்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு இப்படியாமா நீ பதில் சொல்லுவ? அந்த தம்பி மனசு எவ்வளவு வாடி போயிருக்கும். நமக்காக கேட்காம பல சமயம் நமக்கு உதவி பண்ண வந்து நின்ன தம்பிமா அவரு. நம்ம கிட்ட ஒரு உதவின்னு வந்து நின்னா நீ ஏமா அவர் அப்படி பேசி அனுப்பிச்ச? தப்புதான் அத்தை. யோசிக்காம அப்படி பேசினது முட்டாள்தனம் தான். அவசரத்துல என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசிட்டேன். நிதானமா நின்னு யோசிக்கிறப்பதான் தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. கௌதம் ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருக்கிறப்போ நான் சம்மதம் சொன்னது என் புள்ள பாசத்துக்காக. ஆனா என் பிள்ளைக்காக அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம என்னோட முடிவுக்கு சம்மதம் சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை காயப்படுத்திட்டோமோன்னு தோணுது. எப்படி என் பிள்ளைக்காக நான் யோசிச்சனோ அதே மாதிரி தானே அவரும் யோசிப்பாரு. அத நினைச்சு கூட பார்க்காம நான் பதில் சொல்லிட்டேன். விருப்பம் இல்லைனா கூட நிதானமா மனச காயப்படுத்தாம பதில் சொல்லிருக்கலாம்.
உதவி பண்ணவங்கள உதாசீனப்படுத்திட்டோமோன்னு தோணுது. அவரு என்ன தப்பா நினைச்சிருப்பாருல்ல அத்தை? சரி சரி, இப்பவாவது நீ பேசுனது தப்புன்னு உனக்கு புரிஞ்சுதே, அதுவே போதும். அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி, அப்படியெல்லாம் உன்னை எதுவும் தப்பா நினைக்க மாட்டாரு. நீ உடனே ஃபோன் பண்ணி அந்த தம்பி கிட்ட பேசு. எப்படி அத்தை? வார்த்தையை கொட்டிட்டேன். எப்படி நான் திரும்ப அழுறது? அவர்கிட்ட போய் நான் எப்படி பேசுவேன் அத்தை? அவர் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு? வினோ, எந்த ஒரு பிரச்சனையையும் அது பெருசாகிறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசிட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சுலபமா சரியாயிடும். அத குழப்பமா மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு இருந்தா அந்த பிரச்சனை மரமா வளர்ந்துரும். அந்த தம்பிக்கு உன் மனசு புரியும்மா, அதனாலதான் சொல்றேன். அவர் வேற மாதிரி யோசிக்கிறதுக்குள்ள நீ உடனே ஃபோன் பண்ணி பேசிருமா. என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க. என்னதான் எனக்கு ஒரு பிரச்சனைனாலும் அதை நான் தான் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சிருக்கணும். உங்ககிட்ட தீர்வு கேட்டது ஏன் தப்புதான். அதுவும் உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சும் உங்களை கஷ்டப்படுத்துறது ஏன் தப்புதான். நீங்க தாங்க என்ன மன்னிக்கணும். இல்லைங்க, அப்படி நீங்க நினைக்கலையே. என் புள்ள உயிருக்காக போராடிட்டு இருந்தப்போ உங்க அனுமதியே இல்லாம என்னோட விருப்பத்துக்கு நீங்க சரின்னு சொன்னது எதுக்கு? எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உதவுறதுக்காக தானே. ஆனா நான் அப்படி இல்லையே, ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன்னு தோணுது. நீங்க தான் என்ன மன்னிக்கணும். அது இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. அது நாடகம். அதுல நான் நடிக்க சம்மதம் சொன்னதுக்கும் நிஜத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுக்கு நீங்க சரின்னு சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க சரின்னு சொல்லாததுக்கு நான் எப்படி உங்களை தப்பா நினைக்க முடியும்?